துலாம் அப்படிங்கிற லக்னம் இல்ல ராசி ஏன் விசேஷமானது அப்படின்னா, ஏதாவது ஒரு நகை கடை நிச்சயமாக தாராளமாக சொல்லலாம். ஆடை அலங்காரம், இது எல்லா மங்கள காரியங்களுக்குமே பொதுவாகவே பரிந்துரைக்கலாம். இவர்களால ரொம்ப அழகா ஒரு பொருளை விற்பனை செய்ய முடியும். வாணிப திறமை உடையவர்கள். இந்த ஒரு ராசியில தான் சனி உச்சமாறார், இதே ராசியில தான் சூரியன் நீச்சமும் ஆறார். இந்த துலா லக்னத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் பொதுவாக அப்படின்னா, ஒரு அமாவாசையில பிறந்து அதை ஒரு சரியான ஸ்தானத்துலேருந்து குரு பார்த்தார் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப யோகமாக இருந்திருக்கும். ஒரு முகூர்த்தம் வைக்கிறதுக்கு துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாமா அப்படின்னு பார்த்தா, பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்மேன், பர்ஃபெக்ட் டிப்ளமேட்ஸ், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாம். இதுவே ரோக பிரச்சனமாக அமைஞ்சுதுன்னா, வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இந்த துலா லக்னம் இல்ல துலா உதயம் வரும். அன்பார்ந்த நண்பர்களே, மேஷத்திலேருந்து ஆரம்பித்து கன்னியா லக்னம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லக்னத்தை பற்றியும் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு துலா லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹிம குந்து மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். பனி குந்தமலர், அதே மாதிரி தாமரையினுடைய தண்டு மாதிரி வெண்மையாக இருக்கக்கூடியவரும், எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்து உரைக்கக்கூடியவரும், அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இது வியாசர் அருளி செய்த ஒரு ஸ்லோகம். இதை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, துலா மற்றும் ரிஷபம் ரெண்டுமே சுக்கிரனினுடைய சொந்த வீடுகள். ஒரு கால் ரிஷபத்தை காட்டிலும் துலாம் அப்படிங்கிற லக்னம் இல்லை ராசி ஏன் விசேஷமானது அப்படின்னா, இது சுக்கிரனினுடைய மூல திரிகோண ஸ்தானம். அதாவது ஒரு விதத்தில் சுக்கிரன் ரொம்ப பலம் அடையக்கூடிய இடமாக துலாம் அமையிறது. துலாம் அப்படிங்கிறது மேஷத்திலிருந்து பார்த்தோமாகில் 7வது வீடாக வரும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரனினுடைய சொந்த வீடு, ஸ்வக்ஷேத்திரம். இது ஒரு சர ராசி, இது ஒரு நர ராசியும் கூட. இந்த துலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரம், மேஷம் தலை அப்படின்னு ஆரம்பித்து மீனம் பாதம் அப்படின்னு எடுத்துட்டு பார்க்கும்பொழுது, இந்த துலாம் அப்படிங்கிற இந்த ராசி, இந்த 7வது வீடு அடி வயிற்ற குறிக்கும். அதே மாதிரி மேல் இடுப்பு, சிறுநீரகம், இது சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்த துலாம் அப்படிங்கிறது குறிக்கும். இது சீர்ஷோதய ராசி, அதாவது தலை முதல்ல எழக்கூடிய ஒரு ராசி. மேற்கு திக்க குறிக்கக்கூடியது துலாம். நம்ம ஏற்கனவே மிதுனம் பார்க்கும் போதும் இதே சொன்னோம். இந்த ஒரு ராசியில தான் சனி உச்சமாறார், இதே ராசியில தான் சூரியன் நீச்சமும் ஆறார். ரெண்டுமே இந்த ராசியில நடக்கிறது. இந்த துலாத்தினுடைய வடிவமைப்பு பார்க்கணும்னா தௌலி அப்படிங்கிறார் வராகமீரர். அதோடைய பொருள், ஒரு வணிகன் கடை வீதியில கையில தராசு வச்சுண்டு நிற்கக்கூடியவன் தான் அதனுடைய வடிவம். இதுதான் துலாத்தை குறிக்கும். இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் பொதுவாக அப்படின்னா, பார்க்கறதுக்கு நன்றாக இருப்பார்கள். இவர்கள் ரொம்ப நயமாக பேசுவார்கள். அழகு கலையில் அதிகமான ஆர்வம், அலங்காரம் பண்ணிக்கிறதுலையும் அதிகமான ஆர்வம். கொஞ்சம் சுகவாசிகள். இவர்களால் ரொம்ப அழகாக ஒரு பொருளை விற்பனை செய்ய முடியும். வாணிப திறமை உடையவர்கள். இவர்களுக்கு மக்களிடையே ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். யாராக இருந்தாலும் பேசி கவுக்கக்கூடிய ஒரு திறமை இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு ஒரு சமரசம், ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்களே, அது மாதிரி ஒரு சமரசம் காணும் திறன் இவர்களுக்கு உண்டு. இயற்கையாகவே இவருக்கு எதிர்பாலினம் மேலே கொஞ்சம் அதிகமான ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸ்மூத் டாக்கர்ஸ், பர்ஃபெக்ட் பிஸ்னஸ்மேன், பர்ஃபெக்ட் டிப்ளமேட்ஸ். இவர்களுக்கு இனிப்பு சாப்பிட்றதுலையும் ஒரு அதிகமான ஒரு விருப்பம் உண்டு. அப்புறம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 1-2 சொல்லலாம் அப்படின்னா, சந்திரன் சூரியன் அதே மாதிரி குரு இணைந்திருந்தால் ஏதாவது ஒரு ராசியில் கொஞ்சம் நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு அமாவாசையில் பிறந்து, அந்த அமாவாசை சந்திரன் சூரியன் 2 பேரும் ஒரே ராசியில் இருப்பார்கள் இல்லையா, அமாவாசையில் பிறந்தா அதை ஒரு சரியான ஸ்தானத்துலேருந்து குரு பார்த்தார் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப யோகமாக இருந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குரு லக்னத்திலையும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 3ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது.
குரு 3ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அவர் 8க்கு 8ல் இருக்க மாதிரி அமைஞ்சிடும். அதனால குரு 3ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது, குரு லக்னத்தோடையும் சம்மந்தப்படக்கூடாது இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒரு முகூர்த்தம் வைக்கிறதுக்கு துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாமா அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், தலை முதல்ல எழக்கூடிய ராசி அப்படின்னு, அதாவது ஸ்ரீஷோதய ராசி அப்படின்னு சொன்னோம். அதனால இது ஒரு மங்களகரமான ஒரு லக்னம், ஒரு ராசியாக அமையிறது இந்த துலாம். சௌமியமான ஒரு ராசியும் கூட, இது ஒரு சர ராசி. அதனால கொஞ்சம் நகரக்கூடிய காரியமாக அமையுமாகில், இப்போ யாராவது இப்போ கிளம்பணும், ஒரு பெரிய யாத்திரைக்கு கிளம்புறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சரராசியாகவும் அமையறதுனால இந்த துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாம். இது எல்லா மங்கள காரியங்களுக்குமே பொதுவாகவே பரிந்துரைக்கலாம். விவாகம் உள்பட நம்ம துலா லக்னத்தை குறித்து கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, இதை காட்டிலும் ரிஷபம் அப்படிங்கிறது விவாகம் மாதிரி இருக்கக்கூடிய செயல்களுக்கு ரொம்ப உச்சிதமான ஒரு லக்னமாக அமையிறது. இது சரராசியாக இருக்குது, அதனால ஸ்திரம் இல்லாமல் சரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் ஒண்டி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம சொல்ல வேண்டியது. இது தவிர எந்தெந்த காரியங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாம். ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடணும் அப்படின்னா நம்ம துலா லக்னத்தை பரிந்துரைக்கலாம். கடை திறக்கணும், துலா லக்னத்தை சொல்லலாம். ஏதாவது ஒரு நகை கடை நிச்சயமாக தாராளமாக சொல்லலாம். ஆடை அலங்காரம் இந்த மாதிரி அனைத்து காரியங்களுக்குமே நம்ம துலா லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு லக்னமாக அமையும். ஒரு பிரஷ்னத்தினுடைய பார்வையில் அந்த பிரஷ்னம் துலாத்தை நம்ம பிடிச்சி தான் சொல்கிற மாதிரி நேர்ந்தது அப்படின்னா, அதாவது துலா லக்னமாக அமைஞ்சுது இல்லை துலா உதயமாக அமைஞ்சது அப்படின்னா, அந்த பிரஷ்னம் எந்த மாதிரி நம்ம கையாளலாம், இல்லை எந்த பிரஷ்னங்கள்னால் இந்த லக்னம் விழும்போது நம்மக்கிட்ட கேட்பார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோமாகில், இதுவே ரோக பிரஷ்னமாக அமைஞ்சுதுன்னா வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த துலா லக்னம் இல்லை துலா உதயம் வரும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோமே, அடி வயிறு மேல் இடுப்பு இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எதுவாக இருந்தாலுமே அது இந்த லக்னத்தை சாரும். இந்த லக்னம் நமக்கு எடுத்து காண்பிக்கும். இந்த லக்னத்தில் விழுந்தது அப்படின்னா நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா இது ஒரு சரராசி, இது ஒரு நரராசி, இது மேற்க குறிக்கக்கூடிய ராசி, இது காற்று ராசி. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் தொலைந்து போயிட்டார்கள், இல்லாட்டி ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுத்து, அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லலாம், இது மேற்கு திக்கு சம்பந்தப்பட்டு அந்த பொருள் நமக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி காற்று குறிக்கிறது சரராசியாக இருக்குது, அதனால தொலைஞ்ச இடத்துல இப்போ அந்த பொருள் இருக்காது, அங்கேருந்து அந்த பொருள் கிளம்பி போயாச்சு அப்படின்னு இப்படி நம்ம ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம ஒரு பலன் சொல்லலாம். வழக்கு சம்பந்தப்பட்டு இல்லை ஏதாவது ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டு ஒரு லாப நோக்கம் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள்னால் இந்த லக்னத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லக்னம் விழுந்தது அப்படின்னாலே இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி தான் பதில்கள் அமையும் அப்படின்னு பொதுவாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போது இந்த லக்னத்தில் பிறந்த பிரபலங்களினுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கறது வழக்கம். அதன்படி இப்போ முதல்ல நம்ம பார்க்கறது சைத்தன்ய மகாபிரபு. இப்போ எல்லார் இடத்துலையும் ஹரே ராம மகாமந்திரம் அப்படிங்கிறது பிரபலமாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் கௌடிய சம்பிரதாயத்தை துவக்கி வைத்தவர். இவருடைய ஜாதகத்தை நம்ம இப்போ பார்த்தோம் ஆகில் துலா லக்னத்தில் தான் இவர் அவதரிச்சிருக்கார். இந்த லக்னத்தினுடைய விசேஷம் 7லேருந்து சுக்கிரன் இந்த லக்னத்தை பார்க்கிறார். அந்த சுக்கிரனை குரு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். இவரை கௌராங்கர் அப்படின்னும் சொல்கிறது வழக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாராம் இவர். அது இந்த ஜாதகத்திலே நமக்கு தெரியறது. சுக்கிரனுடைய பார்வை, அந்த சுக்கிரனை குரு பார்க்கறது. சுக்கிரனும் குருவும் 7க்கு 7 பார்க்கல, இது சமசப்தம பார்வை இல்லை, அது ரொம்ப முக்கியம். இந்த லக்னத்தை பார்க்கறது, லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது அப்படிங்கிறது விசேஷம். ஸோ வி கேன் இமேஜின் தட் ஹீ ஷுட் ஹவ் டெஃபினெட்லி பீன் வெரி வெரி குட் லுக்கிங். ஒன்று. அதே மாதிரி நம்ம முதல்லேருந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வரோம். அது இவருடைய ஜாதகத்துலேயும் நமக்கு திருப்பி ரீஅஃபர்ம் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த சந்திரனை பாருங்கோ,
சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கார். சந்திரனோட கேத்து சம்பந்தம் வர்றது இல்லையா, சந்திரனோட கேத்துக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த சந்திரனை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இது மாதிரி சந்திரனோட கேத்து சனி குரு சம்பந்தம் வந்தாலே அவர்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு பெரிய நோட்டபிள் பர்சனாலிட்டியாக இருக்கிறது நம்ம பல ஜாதகங்களில் பார்க்குறோம். அது நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஜாதகத்திலையும் நமக்கு அது தெரியறது. அடுத்ததாக பார்த்தா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி, இவரும் வந்து துலா லக்னத்திலாம் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகம் ரொம்ப விசேஷமான ஜாதகம். லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கார், லக்னத்திலே இந்த லக்னத்தினுடைய யோககாரகன் இருக்கார் இல்லையா. இவர் வந்து முதல்ல வக்கீலுக்கு தான் படித்தார். ரெண்டாவது, அதாவது லக்னத்திலிருந்து ரெண்டாவது ஸ்தானத்தோட குரு இல்லை சனி சம்மந்தப்படணும். இது மாதிரி சம்மந்தப்படும்போது அவர்கள் வந்து வக்கீலாக ஆறுது நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் சந்திரனை லக்னமாக வச்சுட்டாலும் பார்த்தாலும் சந்திரனுடைய ரெண்டாவது வீட்டை குரு பார்க்குறார், லக்னத்தோடைய ரெண்டாவது வீட்டையும் குரு பார்க்கிறார், லக்னத்தோடைய ரெண்டாவது வீட்டில் சனியே இருக்கார் இல்லையா. அதே மாதிரி இவருடைய சந்திரனையும் கூட சனி பார்க்கிறார். இதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தினுடைய விசேஷம். இவரும் வந்து துலா லக்னத்தில் தான் பிறந்திருக்கார். அடுத்த ஒரு ஜாதகம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. இவரை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். எப்படி ஒரு தமிழ் பாடல், ஒரு பழைய தமிழ் பாடல் ஜீவன் முக்தனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் எப்படி இந்த ஜாதகத்தோட ஒத்து போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். ரமண மகர்ஷிகளுடைய ஜாதகம் ரொம்ப விசேஷமானது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் மை செல்ஃப். சனி குரு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அம்சமாக உட்காந்துருக்கா. அடுத்த ஜாதகம் அடால்ஃப் ஹிட்லருடைய ஜாதகம். நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம், லக்னத்துலேருந்து 3வது வீட்டில் வந்து குரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அந்த குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஆயுஷை வந்து குறைச்சிடும், அந்த மாதிரி ஒன்று. இப்போ நம்ம அந்த துலா லக்னத்திலே 2 பேருடைய ஜாதகத்தில் அதே மாதிரி பார்த்துட்டோம். இந்த 3வது வீட்டில் வந்து குரு இருக்கிறது, அதாவது 8க்கு 8ல் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் நாட் அ வெரி ஃபேவரபிள் பிளேஸ் ஃபார் ஜூபிட்டர் டு பி பாசிட்டட். அதனாலேயே ஹீ லிவ்ட் அ வெரி ஷார்ட் லைஃப். இந்த ஜாதகம் பார்த்தாலும் சூரியன் உச்சம், செவ்வாய் ஸ்வக்ஷேத்திரம், எல்லாம் லக்னத்தோட சம்பந்தம். இதை வேற குரு பார்த்து 10ல் சனி இருக்கார் இந்த ஜாதகத்தில். இல்லை அப்படின்னா இந்த ஹிட்லரை யாராலையுமே ஜெயிச்சிருக்கவே முடியாது. இந்த சனி 10ல் இருந்ததுனால ஹீ குட் நாட் கண்டினியூ ஹிஸ் ரெஜிம். பல பிரபலங்கள் இந்த துலா லக்னத்தில் பிறந்துள்ளார்கள். அதில் நம்ம சில ஜாதகம் பார்த்தோம். இந்த வாரம் துலா லக்னத்தில் பிறந்த பிரபலங்களை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த காணொளியில் நம்ம விருச்சிக லக்னம் பார்ப்போம். விருச்சிக லக்னம் ரொம்ப விசேஷமான லக்னம். அதில் பிறந்த சில பிரபலங்களோடு நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். வணக்கம்.